வணக்கம். வாழ்க வளமுடன். முருகன் கோயில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த கோயில் பேர் வந்து கனககிரி குமரன் மலை, ஈரோடு மாவட்டத்தில் தான் இருக்குது. ஈரோட்டிலேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில், நச்சியனூர் தாண்டி காஞ்சி கோயிலுக்கு முன்னாடி 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இது ஈரோட்டிலேருந்து எப்படி போனோம் அப்படின்னா, ஈரோடு ஜிஹெச் ரவுண்டானா இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ரைட் சைடு திரும்பினீங்க அப்படின்னா இடையங்காட்டு வலசை அப்படின்னு வரும். அதுலேருந்து நேராக போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நசியனூர் ரோடு வரும். நசியனூர்லேருந்து தாண்டி போயிட்டே இருக்கணும். சின்ன சின்ன கிராமங்கள்லாம் வருது. சாயந்தரம் 5:45 ஆயிடுச்சு போகும்போது பாருங்கள், சன்செட் ஆகுது. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வாய்க்கால் தண்ணி அழகாக போகுது. விவசாய பூமி தான். கடவுள் புண்ணியத்தில் இதெல்லாம் ஃப்ளாட் போட்டு விற்காமல் இருந்தால் சரி. ரொம்ப அழகாக இருக்குது. சிட்டி பக்கத்துலேயே இப்படி ஒரு கிராமம் இருக்கிறத இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு முன்னே பவானி தாண்டி போகிற இடமும் இந்த மாதிரி நல்லா இருக்குது. அதையும் அப்பையும் பார்த்துருக்குறேன். ஆனால் இவ்வளோ அழகான பிளேஸை வந்து நான் தண்ணியெல்லாம் போகுது பார்த்தீங்களா, முருகன் கோயில் அந்த இருக்கிற இடமெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது. அதனால் சொன்னேன், இந்த மாதிரி தண்ணி இயற்கை எல்லாத்தையும் பார்த்த மாதிரி இப்போ தான் நான் பார்க்குறேன். அது சிட்டி பக்கத்தில். இது வந்து நாங்கள் கூகுள் மேப்பை பார்த்து வந்தோமா, அது வந்து தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி வழியை காமிச்சு விட்ருச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் அப்படி வந்ததுனால தான் இந்த மாதிரி இயற்கையான பிளேசஸ்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் மேலே ஏறி பார்க்குறோம், எதிர்த்தாப்புலேயே மெயின் ரோடே போகுது. அதுலேருந்து ரொம்ப நடந்து வர தூரம் தான், ரொம்ப பக்கம். அதை அப்படி வராமல் இப்படி சுற்றி வந்துட்டோம். கிளம்பும் போது அந்த வழியே போயிட்டோம். அது காஞ்சி கோயில் நசியனூர் போகிற ரோடு முருகன் கோயிலுக்கு எதிர்த்தாப்புலேயே இருக்குது. அதை பார்க்காம நாங்கள் சுற்றி வந்துட்டோம். பாருங்கள், கோயில் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சூப்பராக க்ளீனாக இருக்கும். அங்கங்கே இந்த மரத்தோட இலை தான் ஒவ்வொரு இலை இருக்கும், மற்றபடி நல்ல க்ளீனாக இருக்கும். இது வந்து 30/10/2022 ஐப்பசி 13 சிறப்பு பூஜையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பண்ணி தான் கும்பாபிஷேகம்லாம் பண்ணி இந்த மாதிரி புதுப்பிச்சிருப்பாங்க போல். சரியாக கணிச்சு எனக்கு தெரியல எப்போ அப்படின்னு. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டாங்க. அப்புறம் வந்து மெயினாக இந்த கோயிலில், முருகன் கோயிலில் வந்து என்ன விசேஷம் அப்படின்னா, கல்யாணம் ஆகாதவங்க அவங்க ஜாதகத்தை வச்சு கும்பிட்டாங்க அப்படின்னா கல்யாணம் ஆகுங்களாம்மா. பாருங்கள் எவ்வளோ அழகாக கம்பீரமாக செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது. இது பஸ்ஸில் வரணும் அப்படின்னா 8ஆம் நம்பர் போட்டு பெருந்துறைன்னு போகும். அந்த பஸ்ஸில் வந்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப் இங்கே நிற்கும். இந்த கோயில் பேரை சொன்னீங்கன்னா, கனககிரி குமரன் மலைன்னு சொன்னீங்கன்னா பஸ்ஸு நிற்கும்னு நினைக்கிறேன். நான் பஸ்ஸில் வந்ததில்லை, 2 வீலரில் தான் வந்தேன். ஆனால் போகும்போது பார்த்துருக்குறேன். எல்லா பெருந்துறைன்னு போட்டிருக்க பஸ்ஸு எல்லா பஸ்ஸும் போகாது. அந்த 8ஆம் நம்பரு அந்த நம்பர் போட்ட பஸ்ஸு பெருந்துறைன்னு போட்டது தான் போகும். நாங்கள் போயில ஆளே இல்லை பாருங்கள். நான் அதுக்கப்புறம் ஒரு 5-6 பேர் வந்துட்டாங்க. நானும் என் பையனும் தான் மேலே நின்னோம். அப்படி கொஞ்சம் பயமாக த்ரில்லிங்காக இருந்த மாதிரி இருந்தது. சரி, முருகர் இருக்கார் பார்த்துக்குவாருன்னு துணிச்சலாக தான் நின்னோம். இந்த பிளேஸை பாருங்களேன். இந்த பாருங்கள், முருகன் கோயிலுக்கு எதிர்த்தாப்புலேயே ஒரு 4-5 வீடு இருக்குது. அப்புறம் அங்கே தூரமாக கொஞ்சம் வீடு, அங்கே அப்படி தள்ளி தள்ளி ஒவ்வொரு வீடாக இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது மேலே மலையிலே இன்னொரு வழி இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அவ்வளோ மன நிம்மதியாக நல்லா இருக்குது. சந்தோஷமாக, இனம் புரியாத ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதுதான் ஏன்னு தெரியல. அருமையான பிளேஸுங்க. ஓன் வெஹிக்கிள்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அடிக்கடி போயிட்டு வாங்க, பார்க்கலாம். பஸ்ஸில் போகிறவங்க காலையிலே போயிட்டு வாங்க. சாயந்தரமாக போகணும் அப்படின்னா கிராமமாக இருக்கிறதுனால அடிக்கடி பஸ் வசதி இருக்கிற மாதிரியே தெரியல. 1-2 பஸ்ஸு தான் நாங்கள் பார்த்தோம். அதுவும் 8ஆம் நம்பர் போட்டு பெருந்துறைன்னு போட்டிருக்கோம். அந்த பஸ்ஸு தான் அந்த வழியாக போகுது. வேறு திண்டல், பெருந்துறை அந்த மாதிரி போகிற பஸ்ஸெல்லாம் அந்த பக்கம் வரதில்லை. உங்கள் வீட்டுக்கு முன்னாடியே தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக போய்கிட்டு இருக்குதுன்னு. கொடுத்து வச்சவங்க இந்த மாதிரி இயற்கையை பார்த்துக்கிட்டே அழகாக இருக்கலாம். சாயந்தர வேளையில் இங்கே பாருங்கள், அந்த வீட்டுக்காரங்களாம் இந்த தண்ணியை பார்த்துக்கிட்டே அழகாக இருக்கலாம். சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த பிளேஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்ததா, சும்மா எதை எடுத்தாலும் வீடியோ எடுத்தேன். அவ்வளோ நல்லா இருந்தது. அங்கே வாய்க்கால் தண்ணி பார்த்தோம் பார்த்தீங்களா, அது இந்த இது வழியாக தான் போயிட்டுருக்கு. இதெல்லாம் தண்ணி போகுது பாருங்கள். செடி இங்கேயுமா அடைச்சிருக்குது. நீட்டாக ரோடே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. டிராஃபிக் ரொம்ப இல்லாமல் 1-2 காரு பைக்குமாக தான் போகுது. செங்காலிப்பாளையமா? செங்காலிப்பாளையம்.
எல்லாம் பார்க்க வேண்டிய இடங்க. சூப்பராக இருக்குது பிளேஸு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. இந்த பிளேஸ் நல்லா இருக்குன்னு இந்த தண்ணி தான் அங்கே வரைக்கும் போகுது. அவங்க வீட்டு முன்னாடி தண்ணி போச்சு பார்த்தீங்களா, இது இந்த வழியாக தான் போகுது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குன்னு மறுபடியும் ஒரு 2 வாரம் கழித்து நாங்கள் போனோம். இது பாருங்கள், இது 2ஆவது ட்ரிப்பு போனது. அப்போயும் வெள்ளிக்கிழமை தான் போனோம். அதிகமாக ஆளே இல்லை, சும்மா ஒரு 2-3 பேர். அப்போவும் நாங்கள் போனதுக்கப்புறம் 2-3 பேர் வந்தாங்க. மேலே ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் போகும்போது தான் யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோமா. கொஞ்சம் பயமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா பிளேஸ். நன்றி.